ஹாய் ஃப்ரெண்ட், ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரியாணி செஞ்சு போடுங்க வைது அக்கா அப்படின்ட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ஹீட் ஆனோடனே பச்சை மிளகா, ஆனியன், கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதக்கணும். பசங்க வெஜிடபிளே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது போல் சிம்பிளாக எதனா பிரியாணி மாடலில் எல்லா காயும் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என் வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டிப்ஸு என்னென்னா, மஞ்சத்தூள் உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதக்கிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த பட்டை, இந்த கிராம்பு எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய்க்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போடக்கூடாது. ஆனியன் எல்லாமே அந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு தான் இது போடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் வரும், பிரியாணி ஸ்மெல். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த காயில் உப்பெல்லாம் நல்லா ப்ராப்பராக போயிருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா அழகாக ஃப்ரை ஆகிற மாரி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு ஏன்னா நான் ஃபஸ்ட்டுலாம் அடிக்கடிக்கு பிரியாணி செய்வேன். ஆனால் என் பையன் பிறந்ததுலேருந்து என்னால் செய்ய முடியல, இல்லை டைம் இல்லை. இந்த கப்பால் தான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இந்த 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்ச கப்பாலேயே 4 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ 2 கப்புக்கு 4 அதே அளவில் தான் ஊற்றணும். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள். ஆனால் நான் ஃபுட் கலர் சேர்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் குட்டி பசங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் ஃபுட் கலர் எப்பயுமே நான் சேர்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் என்னங்க, மூடி போட்டு மூடி வச்சிடணும். இதில் என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது பிரியாணி பவுட்ரு மட்டும் சேர்த்தா போதும். எந்த காய் போட்டாலும் பிரியாணின்னு பசங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொதி வந்த பிறகு அரிசி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை சிம்மில் வச்சு தோசைக்கல் மேலே அந்த பாத்திரத்தை வச்சு தம் போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள். ஃபுட் கலர்லேயே சேர்க்கலாம், ஆனால் பிரியாணி கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைபாக பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய். நீங்களும் என்ன